10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we learn about the topic of classification of magnetic materials. So already in last class we discussed about the topic, the magnetic properties. That is the magnetizing field, magnetic permeability, intensity of magnetism, and magnetic susceptibility. This is the basic magnetic properties. By using this property, we have classified into magnetic materials. It is the classified into 3 types based on the behavior of materials in a magnetizing field. So ஒரு பொருளை நம்ம எப்படி மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் லாஸ்ட் கிளாஸில். மேக்னடைசிங் ஃபீல்டு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஸோ ஒரு பொருளை மேக்னெட்டாக மாற்றக்கூடிய தன்மை. ஸோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, ஒரு பொருள் ஒரு மெட்டீரியல் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டை அக்செப்ட் பண்ணிக்குது. அண்டு தென் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், மேக்னெட்டிக்காக மாற்றும் போது எவ்வளவு அதில் இன்டென்சிட்டி இருக்குது. அண்டு தென் மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி, the ratio of magnetizing field and intensity of magnetization. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த 3 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். The one is diamagnetic material, and then paramagnetic material, and last one is ferromagnetic materials. ஸோ இப்போ நம்ம 3 டைப்ஸாக நம்ம வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஸோ இன் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த மெட்டீரியல்ஸுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆட்டம் உள்ளார நியூக்ளியஸ், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனுடைய ஆர்பிட்டால் மோஷனை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ இன் டீப் மெட்டீரியலுக்குள்ளார டீப்பாக நம்ம பார்க்கும்போது, the orbital motion of electrons around the nucleus produces a magnetic field. எப்படி வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸில் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது, அந்த ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகுது. அப்படி ரிவால்வ் ஆகும் போது அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அது எப்படி கிரியேட் ஆகுது? இந்த ஆர்பிட்டோக்கு பெர்பெண்டிகுலராக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஆர்பிட் ஆகுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் ஆகும்போது, அப்படி அந்த ஆட்டம்ஸ்குள்ளார இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட் ஆகும்போது அங்கே ஒரு மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைபோல் மொமெண்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, எப்படி வந்து ஆர்பிட்டால் பிளேன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படி ரேண்டமாக இருக்கும் போது அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வெக்டர் சம் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ஏன் இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னால் இது எல்லாமே நம்ம பார்க்கணும். மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும், அதில் எப்படி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அந்த மெட்டீரியல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும் போது அங்கே ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா, ஸ்பீடப் ஆகும் இல்லை ஸ்லோ ஆகும். ஸோ இது ரெண்டும் வந்து கட்டாயம் நடக்கும். எப்போ அங்கே ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு மெட்டீரியலை வைக்கும் போது அங்கே ஆர்பிட்டால் மோஷனில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோடைய வேகம் வந்து அதிகரிக்கும் இல்லை ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம், அதாவது அந்த டைபோல் மொமெண்ட்டுன்னு சொன்னோம், அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன்டி பேரலாக இருக்கும். அதாவது ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ஆன்டி பேரலாக இருக்கும். இதை நம்ம வந்து லென்ஸில், அக்கார்டிங் டு லென்ஸில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அந்த லென்ஸ்லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லென்ஸ்லா அப்படிங்கிறது the produces an induced magnetic moment. ஸோ இன் ஏ டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு த ஃபீல்டு. நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இன்டியூஸ் ஆகும்.
ஸோ அடுத்தது இப்போ இந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டால் டிஸப்பியர் ஆகும். இதை தான் நம்ம லென்ஸ்லா அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த மெட்டீரியல்ஸை கொண்டு போய் ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அப்படி ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் வைக்கும் போது அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கும்ல, அந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்போது த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கும், அதாவது ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டுக்கு போகும். அந்த ஃபீல்டோட வேலை அதுதான். ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸு, அந்த டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் அந்த ஃபீல்டை என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது இல்லை ரிப்பல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயமேக்னெட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல்ஸ் தான் நம்ம டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், ஃபெர்ரோமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்ன நமக்கு தெரியணும். ஸோ இப்போ ஒரு மெட்டீரியல்ஸை கொண்டு போய் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது என்ன நடக்குது, இல்லை நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அந்த மெட்டீரியல்ஸ் என்னன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுது. லென்ஸில் அப்படி அங்கே ஒரு இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து டிஸப்பியர் ஆகுது. டிஸப்பியர் ஆன பின்னாடி அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து ரிமூவ் ஆகுது. தென் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது என்ன நடக்குது, அந்த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் எக்ஸ்டர்னல் ஃபீல்டுக்கும் என்ன நடக்குது, ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்கும். ஸோ அது மூலிமா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்லேருந்து வீக்கர் பார்ட்டை நோக்கி போகும். ஸோ அப்போ டயமேக்னெட்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிப்பல் பண்ணும், அந்த ஃபீல்டை வந்து ரிப்பல் பண்ணும். இதை தான் நம்ம டயமேக்னெட்டிக் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சச் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஸ் நோன் அஸ் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மெட்டீரியல் கொண்டு போய் வச்சோம்ல, அது எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பிஸ்மித், காப்பர் அண்டு வாட்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு தென் இப்போ நம்ம மெட்டீரியல்ஸை பிரித்த பின்னாடியே அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் நெகட்டிவ். ஸோ மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்னென்னு படிச்சிருப்போம். த சசப்டபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் m is equal to m/h, த மாடலஸ் ஆஃப் m/h அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கிளாஸில் படிச்சிருப்போம். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கும். அடுத்தது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 1 விட கம்மியாக இருக்கும். அதாவது யூனிட்டி அப்படிங்கிறது இங்கே என்னது 1 less than 1 இருக்கும். த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன் யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி நம்ம நேற்றே பார்த்துருப்போம். அதாவது மீடியத்துக்கும், அதாவது ஏர் மீடியத்துக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் மீடியத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பெர்மிட்டிவிட்டியை நம்ம ரேஷியோ போட்டு பார்த்துருப்போம். அதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும், 1 விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது the magnetic field lines are repelled or expelled by magnetic materials when placed in magnetic field. ஸோ இப்போ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம், ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம் இல்லை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சோம். அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனால் ரிப்பல் பண்ணும் இல்லை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சசப்டபிலிட்டி இஸ் நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்ட். ஸோ சசப்டபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சருக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தெரிஞ்சுக்கும் போது தான் அது மெட்டீரியலில் வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். ஸோ இப்போ டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு இதெல்லாம் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதை வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஒன்று போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த டேபிளில் இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்னு நம்ம எழுதியிருக்கிறது எல்லாமே, வேர்டிங்ஸில் எழுதுறது எல்லாமே நமக்கு அதில் வந்து சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்தா நல்லா இன்னும் புரியும். அடுத்தது ஸோ இந்த டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன டாப்பிக்கில் மெய்ஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் பிஹேவ்ஸ் லைக் பெர்ஃபெக்ட் டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பிலோ டிரான்சிஷன் டெம்பரேச்சர். ஸோ அந்த டிரான்சிஷன் டெம்பரேச்சருக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சூப்பர் கண்டக்டர்ஸ் எல்லாமே டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸாக ஒர்க் ஆகும், ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து மேஸ்னர் எஃபெக்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ அந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறோம், மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோ இல்லை ஆட்டம்ஸோ அதனுடைய நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து அங்கே க்ரியேட் ஆகும். ஏன் வந்து க்ரியேட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிறதுனால அங்கே வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும். அதனுடைய நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வேல்யூ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா த வெக்டர் சம் ஆஃப் ஆர்பிட்டால் அண்ட் ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது
இந்த டியூ டு த ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் தீஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ரேண்டம், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும், ரேண்டமாக இருக்கும். ஸோ அதை கொண்டு போய் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாஸ் ஆகும். ஸோ அப்போ அங்கே நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 0. ஏன்னா ரேண்டம் ஓரியன்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ இதை கொண்டு போய் ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அப்படி ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அங்கே வந்து ஒரு டார்க் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ அது ஒரு ஃபீல்டு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லென்ஸில் தான் இங்கேயும் வந்து நம்ம அப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது ஒரு டார்க் வந்து ஆக்ட் ஆகுது அந்த டைபோல் மொமெண்ட்டில். ஸோ அப்போ அது வந்து ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுது. ஸோ அப்போ நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபீல்டோட டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஸோ இதுவும் வந்து நம்ம ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம். அந்த டயக்ராமில் வந்து நம்ம சொல்லலாம், டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கிறோம். அப்படி நான் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது இந்த மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்கர் டு ஸ்ட்ராங்கருக்கு மூவ் ஆகும். அந்த ஃபீல்டு வந்து எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும், வீக்கர் டு ஸ்ட்ராங்கருக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீக்கர் மேக்னட்டிசம்லேருந்து ஸ்ட்ராங்கர் மேக்னட்டிசத்துக்கு மூவ் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ அப்போ இந்த ஃபீல்டுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம், பிளாட்டினம் அண்டு குரோமியம், இதெல்லாம் வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ஃபஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஸோ இப்போ மூணுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி, அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா என்ன நடக்கும், அடுத்தது சசப்டபிலிட்டி அப்படிங்கிறத நாளையும் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டியோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும் அண்டு ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். பாசிட்டிவ் அண்டு ஸ்மால் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா 1 விட அதிகமாக இருக்கும். த கிரேட்டர் தேன் யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். 1 விட அதிகமாக இருக்கும். ஸோ 1 விட, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 மார்க் கேட்குறாங்க. த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் கிரேட்டர் தேன் 1 விச் மெட்டீரியல் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம டயாவா, பேராவா, இல்லை வந்து ஃபெர்ரோவா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ அந்த தேர்ட் ஒன் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் இன்டு த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ்டு இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் இந்த மெட்டீரியலை வச்சோம் அப்படின்னா அங்கே நமக்கு என்ன நடக்கும், அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை வைக்கும் போது கம்பல்சரி அட்ராக்ட் ஆணுச்சு அப்படின்னா அது வந்து பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது த ஃபோர்த் ஒன் இஸ் சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ இங்கே நம்ம சசப்டபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருக்குறோம். ஸோ இது எப்படி இருக்கும், டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா சசப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா இப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதனுடைய ப்ராப்பர்ட்டி வச்சு இது என்ன மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதனால் சசப்டபிலிட்டி, பெர்மியபிலிட்டி இதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கியூரிஸ் லா அப்படிங்கிறதுல எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். when temperature is increased, ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா தெர்மல் வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆட்டம்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய தெர்மல் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ஸோட அலைன்மெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்செட் ஆகும். அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அலைன்மெண்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னா டியூ டு த டெம்பரேச்சர் இன்க்ரீஸால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ஃபோர் த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் தெரிஞ்சுக்கலாமா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஃபார்முலாவில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா psi m, அதாவது மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ psi m இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சசப்டபிலிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/t அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்போ ஈக்குவல் ஆகும், அப்போ அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அது வந்து c அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுற, அதுக்கு பேர் கியூரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம கியூரிஸ் லா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் ஆன்சர். கியூரிஸ் லா, டிஃபைன் கியூரிஸ் லா அப்படின்னா
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அங்கே ஒரு தெர்மல் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ஸோட அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்னால மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான ஃபார்முலா எப்படி எழுதலாம்? சைஎம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/T அப்படின்னு எழுதலாம். அதாவது டெம்பரேச்சருக்கு சசப்டபிலிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ இங்கே T அப்படிங்கிறது டெம்பரேச்சரோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கெல்வின்ல எழுதுவோம். இந்த கிராஃபில் பாருங்கள் கீழே போட்டிருக்கிறாங்க. இந்த கிராஃப் வந்து சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சசப்டபிலிட்டியும் டெம்பரேச்சரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த கர்வ் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைபர்போலா இந்த ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? கியூரிஸ் லாவில் சசப்டபிலிட்டி வெர்சஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். த தேர்ட் ஒன் இஸ் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இப்போ இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் இந்த டொமைன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு டேபிளில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் இப்போ ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் இன் ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை அதில் என்ன நடக்கும்? ஒரு நெட் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலில் இருக்கிற மாதிரியே தான் நமக்கு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்லையும் ஒரு நெட் டைபோல் மொமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் எதனால் ஆனது அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சின்ன டொமைனாக இருக்கும். அதாவது டொமைன் அப்படின்னா என்னது? பல்க் மெட்டீரியலாக இல்லாமல் சின்னதாக பிரிச்சிருப்பாங்க. இதை தான் நம்ம வந்து இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் டொமைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு டொமைனும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பான்டேனியஸ்லி அலைன்டு இன் ஏ டைரக்ஷன். ஸோ இது மேக்ஸிமம் டயாமேக்னெட்டிக்கை கம்பேர் பண்ணும்போது பேராமேக்னெட்டிக் கம்பேர் பண்ணும்போது இதில் இருக்கிற டொமைன்ஸ் எல்லாம் சேம் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட அலைன்மெண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷன், அதாவது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டொமைன்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ அந்த எலக்ட்ரான் ஸ்பின் பார்த்தீங்க அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த இன்டர் அட்டாமிக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது? இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு டொமைனும், அதாவது ஈச் டொமைன் ஹேஸ் நெட் மேக்னட்டிசம் இன் ஏ டைரக்ஷன். ஸோ ஒவ்வொரு டொமைனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் டோட்டல் டொமைன் அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா சேம் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனுடைய நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0. ஸோ அடுத்தது இப்போ இதை கொண்டு போய் இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம். அப்படி வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the first one is the domains having magnetic moments parallel to the field grow in size. ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோமோ அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எங்கே போயிட்டுருக்கோ அதுக்கு பேரலாக அந்த டொமைன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the other domains are rotated so that they are aligned with the field. ஸோ இப்போ வேறு ஒரு டைரக்ஷனில் இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த டொமைன்ஸோட அலைன்மெண்ட்டு வேறு ஒரு டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும் போது என்ன நடக்கும்? ரொட்டேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய நெட் மேக்னடைசேஷன் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். எதனால்? நம்ம வெளியிலேருந்து அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டால். ஸோ ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து நம்ம யூனிஃபார்மில் வைக்கும் போது எப்படி அலைன் ஆனிச்சோ அதேமாதிரி நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா வீக்கர் டு ஸ்ட்ராங்கர் பார்ட் ஆஃப் த ஃபீல்டுக்கு மூவ் ஆகும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இதே பேராமேக்னெட்டிக் டயாமேக்னெட்டிக்கில் சொல்லியிருக்கிறோம். அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த டைபோல் மொமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதேமாரி இங்கே நம்ம நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும் போது அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் எல்லாம் வீக்கர்லேருந்து ஸ்ட்ராங்கருக்கு அந்த ஃபீல்டு மூவ் ஆகும். ஸோ இப்போ வந்து அங்கே ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன நடக்கும்? அங்கே அப்ளை பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் அங்கே இருக்கக்கூடிய டொமைன்ஸ் எல்லாம் மாறிக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அயன், நிக்கல் அண்டு கோபால்ட். ஸோ இப்போ நம்ம இந்த 3 மெட்டீரியல்ஸை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டயா, பேரா, ஃபெர்ரோ இது 3லையும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எந்த மெட்டீரியலை நம்மளால் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸாக சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான். இப்போ அயனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அயன். ஸோ இந்த அயனை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியாக மேக்னடைஸாக மாற்றிடலாம்.
ஸோ மற்ற 2 எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெட்டீரியலை ஈஸியாக மேக்னடைசேஷன் பண்ணுறது இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ இப்போ அயன், நிக்கல், கோபால்ட் இது 3 நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு போய் ஒரு மேக்னடைசேஷன் ஃபீல்டில் வச்சோம் அப்படின்னா ஈஸியாக என்ன நடக்கும் அப்படின்னா மேக்னெட்டாக மாறிடும். ஸோ அதுக்கான அந்த டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. எப்படி இருக்கும், பாசிட்டிவ் அண்டு லார்ஜ். ஸோ அந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, அக்செப்ட் பண்ணிக்குது அந்த மேக்னடைசேஷனை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் நம்ம மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லார்ஜாக இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சீக்கிரமாக மேக்னடைசேஷன் ஆகிடும். அடுத்தது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி இஸ் லார்ஜ். ஸோ இதனுடைய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மெட்டீரியலை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கிறோம், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்கும், சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணிக்கும், அதாவது வேகமாக அட்ராக்ட் பண்ணிக்கும், அதாவது ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அயனுக்கும் மேக்னெட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர் டு த அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அலுமினியம், பிளாட்டினம் அண்டு பிஸ்மித், காப்பர். இப்போ பிஸ்மித், காப்பர்னு நம்ம பார்க்கும்போது டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ இது வந்து மேக்னெட்டு கூட அட்ராக்ட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அலுமினியம், பிளாட்டினம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டு கூட அட்ராக்ஷன் ஃபோர்ஸு கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் இருக்கக்கூடிய அயனும் கோபால்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக என்ன நடக்கும், மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கும். அதனால் இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் இன்டு த ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வென் பிளேஸ்டு இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் ஒரு ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கும் போது என்ன நடக்கும், ஸ்ட்ராங்லி அட்ராக்ட் ஆகும். ஸோ அடுத்தது த ஃபோர்த் ஒன் இஸ் சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியூரிஸ் லா பார்த்தோம், அதே மாதிரி தான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். அந்த சசப்டபிலிட்டி டெம்பரேச்சருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆணுச்சு அப்படின்னா இப்போ அயனுக்கும் மேக்னெட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இப்போ அயன் வந்து நம்ம ரொம்ப ஹீட் பண்ணி கொண்டு போய் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் கூட வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அட்ராக்ஷன் குறையும். ஸோ இதை தான் நம்ம சசப்டபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ சசப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இப்போ இங்கேயும் வந்து சசப்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ சசப்டபிலிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம ஃபெர்ரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால கியூரி வெய்ஸ் லா அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். இந்த கியூரி வெய்ஸ் லா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா as temperature increases the ferromagnetism decreases due to increased thermal agitation of the atomic dipoles. ஸோ நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த அட்டாமிக் டைபோல்ஸ் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர்னால தெர்மல்னால ஃபெர்ரோ மேக்னட்டிஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் at a particular temperature ferromagnetic material becomes paramagnetic. ஸோ இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமானுச்சு அப்படின்னா ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னவா சேஞ்ச் ஆகிடும் அப்படின்னா பேராமேக்னெட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ பேராமேக்னெட்டிக்னு பார்க்கும்போது அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வேறு தானே. ஃபெர்ரோமேக்னெட்டிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வெரி ஸ்ட்ராங், லார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பேராமேக்னட்டிசம் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால சசப்டபிலிட்டி வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆகும். த சசப்டபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் எபோவ் த கியூரி டெம்பரேச்சர் இஸ் கிவன் பை கீழே இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் பாருங்கள், ψm இஸ் ஈக்குவல் டு சி டிவைடட் பை டி மைனஸ் டிசி. இந்த சி அப்படிங்கிறது கியூரி. அடுத்தது டி மைனஸ் டிசி அப்படிங்கிறது கியூரி டெம்பரேச்சர், டி அப்படிங்கிறது நார்மல் டெம்பரேச்சர். ஸோ இப்போ இங்கே வந்து அந்த டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, கியூரி டெம்பரேச்சரை விட டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ நமக்கு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலாக ஒர்க் ஆகும். இல்லை கியூரி டெம்பரேச்சர்னால நமக்கு ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் பேராமேக்னெட்டிக் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த சசப்டபிலிட்டிக்கும் இந்த டெம்பரேச்சருக்கும் அந்த கிராஃப் பாருங்கள், இதுவும் வந்து ரெக்டாங்குலர் ஹைபர்போலா அதே மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே கியூரிஸ்லாம் பார்த்தா அதே கிராஃப் தான். ஆனால் எப்போ வந்து அதனுடைய சசப்டபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அட் த டெம்பரேச்சர் ஆஃப் கியூரி டெம்பரேச்சரில். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மூணுமே பார்த்தோம், டயாமேக்னெட்டிக், பேராமேக்னெட்டிக், ஃபெர்ரோமேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு மூணுமே நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம். இப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு டேபிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள். ஸோ டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம். இப்போ நம்மகிட்ட எத்தனை மேக்னெட் டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து டயா, பேரா, ஃபெர்ரோ, 3 டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம் இருக்குது. ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு போய் வைக்கும் போது என்ன நடக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்தது அந்த மெட்டீரியலை மேக்னடைசேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அது என்ன நடக்கும். அடுத்தது சசப்டபிலிட்டி எப்படி இருக்குது,
ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு 4 பாயிண்ட் பார்த்தோம். இந்த 4 பாயிண்ட்டை தான் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா டேபிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டயாமேக்னட்டிசம். இப்போ டயாமேக்னட்டிஸோட இந்த 4 ப்ராப்பர்ட்டியும் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஜீரோ மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே மேக்னெட்டிக் மொமெண்ட்டே கிடையாது, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவில் தான் இருக்குது. ஏன்னா அந்த டைபோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேண்டம் மேனரில் இருக்கும். அதனால் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னவாயிடும் அப்படின்னா ஜீரோவாயிடும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்போ ஒரு மேக்னடைசேஷன் ஃபீல்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். யூனிஃபார்மோ நான் யூனிஃபார்மோ ஏதோ ஒன்று அங்கே வந்து மேக்னடைசிங் ஃபீல்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்? அலைன்டு ஆப்போசிட் டு த ஃபீல்டு, நம்ம எந்த டைரெக்ஷனில் மேக்னடைசிங் ஃபீல்டு கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த மேக்னடைசிங் ஃபீல்டு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல். மேக்னடைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து இதை ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கும் இடையே இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ இதை தான் நம்ம இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டியில் பார்த்தோம். இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டியில் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் எம், ஓகேங்களா, மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் நம்ம மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது எப்படி இருக்குது, அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த கிராஃப் பாருங்கள், இந்த கிராஃபில் வந்து தெரிஞ்சுக்கலாம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதை வந்து நம்ம சசப்டபிலிட்டி நெகட்டிவ்னு சொல்லிடலாம். ஸோ இதை வச்சு நம்ம சசப்டபிலிட்டி சொல்கிறோம். த ரேஷியோ ஆஃப் த M/H தான் நம்ம சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரேஷியோ ஆஃப் த M/H சசப்டபிலிட்டி. அப்போ இந்த கிராஃபை நீ உனக்கு புரியல அப்படின்னாலும் நீ என்ன பண்ணிக்கலாம், சசப்டபிலிட்டியை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது அதுக்கு இருக்கக்கூடிய ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் யூனிட்டி, ஒன்றை விட கம்மியாக இருக்கும். இதை நம்ம அந்த ஈக்குவேஷனில் பார்த்தோம். μr = μ/μ0 அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஒன்றை விட கம்மியாக இருக்கும், லெஸ் தென் யூனிட்டி. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீ என்ன பண்ணுற அப்படின்னா டயக்ராமாக எழுத, இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக நீ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற. அடுத்தது பேராமேக்னட்டிசம். பேராமேக்னட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னடைசிங் ஃபீல்டு அங்கே இல்லை அப்படின்னா இந்த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட்டு ரேண்டமாக இருக்கும், ரேண்டம் அலைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மேக்னடைசிங் ஃபீல்டு கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா என்ன நடக்கும், எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் அலைன் ஆகும். ஆனால் என்ன இருக்கும், சின்ன சின்ன ரேண்டமாக இருக்கும். அதுலேயும் அந்த டயக்ராமுக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஏரோ மார்க்கு தான் அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. நல்லா கிளியராக பார்த்தா தெரியும். அடுத்தது மேக்னடைசேஷன் ஆஃப் மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்முக்கும் ஹெச்சுக்கும் இடையே இருக்கக்கூடிய கிராஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சசப்டபிலிட்டி எப்படி இருக்கும், பாசிட்டிவ் அண்டு ஸ்மால். இது எல்லாமே அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து அப்படியே எடுத்து எழுதுறது தான். அடுத்தது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும், கிரேட்டர் தேன் யூனிட்டி. அடுத்தது ஃபெர்ரோ மேக்னட்டிசம். ஃபெர்ரோ மேக்னட்டிசம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த டொமைன்ஸாக நம்ம பிரிச்சிருப்போம். அந்த டொமைன்ஸில் இதில் மேக்ஸிமம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அலைன்மெண்ட்டாக ஆயிருக்கும். ஸோ நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் இன் ஏ டொமைன் பட் ரேண்டம் அலைன்மெண்ட் ஆஃப் டொமைன்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் ரேண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை கொண்டு போய் ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் வைக்கும் போது என்ன ஆகிடும், டோட்டலாக நமக்கு வந்து அலைன் ஆகிடும், அந்த ஃபீல்டோட டைரக்ஷன்லேயே அலைன் ஆகிடும். ஸோ அப்போ இது எப்படி இருக்கும், சசப்டபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் அண்டு லார்ஜ், கொஞ்சம் பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சசப்டபிலிட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகிடும். அடுத்தது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி லார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் மேக்னடைசிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம், டயா, பேரா, ஃபெர்ரோ, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம் ஓரியன்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் வித் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான் நமக்கு முக்கியம்.